வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சிம்பிளான காலை உணவோ, பகல் உணவோ, இரவு உணவோ எப்படி வேணுனாலும் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். எந்த டைம் வேணும்னாலும் சாப்பிடலாம். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க ஒரே விதமா செய்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செய்து குடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பான் 2 துண்டு எடுத்து துண்டு துண்டா வெட்டி எடுத்திருக்கேன். முட்டை 2 அடிச்சு எடுத்திருக்கேன். அதில் உப்பு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடாயில் அந்த பான் துண்டுகளை அடுக்கி போட்டு அதுக்கு மேலே நான் வெள்ளரிக்காவும் வச்சுட்டு முட்டையும் நான் அதுக்கு மேலே ஊற்றிருக்கிறேன். முட்டை லேசாக பொரிஞ்சு வரணும். சின்ன நெருப்பில் தான் வைக்க வேணும். அப்போ தான் முட்டையும் வந்து பானும் நல்லா டோஸ்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த ப்ரெட் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். நாங்கள் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு தான் இப்படி செய்ய வேணும், நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு சொட்டு நான் காரத்துக்கு கட்டைத்தூள் சேர்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு அதை அந்த பக்கம் புரட்டி போட்டுட்டு நான் மேலுக்கு சீஸ் பாருங்கள். இந்த சீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். வெள்ளரிக்காய் முட்டை பானுக்கு இப்படி நாங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவை. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொடுத்தா தான் அவங்களும் பிடிச்சி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி 4 துண்டா வெட்டி சாப்பிட வேண்டியது.